ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குகேஷும் மேக்னஸ் கால்சனும் விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ தரமான அட்டாக்னா என்னன்றதை இந்த கேமில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் இந்த கேமை ஃபுல்லாக வாங்கிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல குகேஷ் வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து கிளாசிக்கல் கேமு. இப்போ வந்து D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு மேக்னஸ். ஸோ இந்த இடத்துல இப்போ C4, இப்போ E6, இப்போ நைட் C3, நைட் F6 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு மேக்னஸ் கால்சன். இந்த இடத்துல வந்து சென்டர் பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. C takes E5, E takes D5. ஸோ இந்த இடத்துல பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு குகேஷ். ஸோ இப்போ சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, இந்த பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த நைட்டை வந்து மேக்னஸ் கால்சன் பின் பண்றாரு. இந்த இடத்துல இப்போ இன்னொரு நைட்டை வந்து குகேஷ் டெவலப் பண்றாரு. இப்போ குயின் D6. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் வந்து ஸ்ட்ரைட்டாவே அவருடைய குயினை வந்து இப்போ டெவலப் பண்றாரு D6க்கு. இப்போ சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, நைட் D2. இந்த நைட் வந்து இந்த ஒரு ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த E4 ஸ்கொயரை பிளாக் உடைய நைட்டும் இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த குயின் இங்கே இல்லாததுனால இந்த நைட் வந்து இப்போ ஃப்ரீயாக போகலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, C6 வந்து ப்ளே பண்ணுறாரு மேக்னஸு. இப்போ சிம்பிளாக குயின் C2. ஸோ குகேஷ் வந்து அவருடைய குயினை வந்து டெவலப் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ இந்த பிஷப்பை வந்து கிக் பண்ணுறாரு. இப்போ தான் குகேஷ் என்ன ஒரு மூவ் ப்ளே பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப்பை வந்து அப்படியே விட்டுட்டு அவருடைய நைட்டை மூவ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ நைட் C5 மூலிமா டேரெக்டாகவே குயினுக்கு அட்டாக்கு. ஸோ நம்ம அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல இந்த நைட்டை நீங்கள் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த நைட்டை உங்களால் எடுக்க முடியாது. இந்த நைட் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு பிஷப் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு ரூக் போயிடும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து கிங்கை மூவ் பண்ண மாட்டேன், நான் குயினை தான் குறுக்கில் போடுவேன்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளாக குயின் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். குயின் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமா இப்போ பிஷப் டெக்ஸ் F6. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுக்கு இங்கே ஒரு டபுள் பான்ஸ் இருக்கும், இங்கே ஒரு டபுள் பான்ஸ் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் வந்து இந்த பொசிஷன் வந்து ஃபேவராக போகும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு நைட்டை உங்களால் எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் வந்து குயின் E7 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ நீங்கள் குயின் E7க்கு பதிலாக குயின் E6 வந்து உங்களால் ப்ளே பண்ண முடியாது. எதனால கேட்டிங்கன்னா, நீங்கள் நைட் மூலிமா ஒரு சூப்பரான ஃபேமிலி ஃபோர் கொடுக்கலாம். ஸோ நம்ம குயினையே வின் பண்ணிடலாம். அதனால் இந்த நைட்டை வந்து C7 ஸ்கொயருக்கு வரவிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் குயின் E7 தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த ஒரு C7 ஸ்கொயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் நைட்டு. இப்பயும் உங்களால் குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா நைட் வந்து C7 ஸ்கொயருக்கு ஜம்ப் ஆவார். இந்த இடத்துல இப்போ மேக்னஸ் கால்சனுக்கு இங்கே ஒரு டபுள் பான் ஆகுது. அண்ட் அவருடைய கிங் சைடில் இருக்கிற பான் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. ஸோ இப்போ குகேஷோடைய இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கிறதால இந்த நைட்டை வந்து இப்போ C3 ஸ்கொயருக்கு ரிட்ரைவ் பண்ணிடுறாரு. இப்போ நைட் D7க்கு அப்புறமா இப்போ ஃபைனலாக அவருடைய இந்த சென்டர் பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்க்கு வந்து வழி விட்டுறாரு. இப்போ நைட் B6. இந்த இடத்துல பிஷப் D3. ஸோ ஒரு நார்மல் டெவலப்மெண்ட்டான மூவ். ஸோ இப்போ மேக்னஸ் கால்சன் என்ன பண்ணுறாருன்னா, ரூக் G8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு ஃபைல் ஓப்பனாக இருக்கிறத அவர் வந்து அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த இடத்துல குகேஷால் கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பிஷப் H3 வரும். ஸோ பிஷப் H3க்கு அப்புறமாவும் நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் போகும். ஸோ என்னதான் ஒயிட்டுக்கு இது வந்து பிளேபிளான ஒரு நீங்கள் பிஷப் வச்சு எடுக்கலாம். ஸோ என்னதான் இது வந்து ஒரு பிளேபிளான பொசிஷனாக இருந்தாலும் மேக்னஸ் கால்சனுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஃபைலில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ குகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்சல் பண்ணல. அவர் ஸ்ட்ரைட்டாக இந்த ஜீப்பானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக மேக்னஸ் கால்சன் டேரெக்டாகவே இந்த பிஷப் எடுத்துகிட்டு வந்து H3ல போட்டு இந்த இடத்துல கிங்கை வந்து கேன்சல் பண்ண விடாமல் தடுக்கிறாரு. பட் எனிவே இந்த இடத்துல குகேஷ் வந்து கேன்சல் பண்ண போகிறது கிடையாது. இப்போ சிம்பிளாக இந்த ஒரு பானை புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து கிக் பண்ணுறாரு. இப்போ பிஷப் டேக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல இப்போ குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பானை வச்சு இந்த பிஷப்பை வந்து டேக் பண்ணுறாரு. ஸோ நார்மலாக வந்து குயினை வச்சு தான் எடுக்கணும்னு நினைப்போம். ஏன்னா இந்த இடத்துல கிங் கேன்சல் பண்ணால் இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் சேஃப்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் குகேஷ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பானை வச்சு இதை டேக் பண்ணுறாரு. இந்த இடத்துல விச் மீன்ஸ் இந்த இடத்துல ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைசிவான கேமை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நைட் C8. ஸோ மேக்னஸ் கால்சன் இந்த நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வரதுக்கு ப்ளே பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக குகேஷ் வந்து இந்த ஒரு சி பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பிளாக்கோட இந்த பான் ஸ்ட்ரக்சரை வந்து குகேஷ் வந்து பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பானை வந்து இங்கே டீவியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து D takes C4. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து பிஷப் வச்சு டேக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா நைட்டை வச்சு கூட டேக் பண்ணியிருக்கலாம். பட் குகேஷ் வந்து குயினை வச்சு இந்த பானை வந்து டேக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதனால மேக்னஸ் கால்சனுக்கு டேரெக்டாகவே அவருடைய நைட்டை வெளியில் கொண்டு வந்து ஒரு டெம்போவோட குயினையும் அட்டாக் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்ணுறாருனா, சிம்பிளாக அவருடைய இந்த குயினை வந்து B4 ஸ்கொயரில் போடுறாரு. இந்த ஒரு டயகனலில் பார்க்குறாரு. பட் சிம்பிளாக மேக்னஸ் கால்சன் இந்த பானை புஷ் பண்ணி குகேஷுடைய குயினை வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ திரும்ப குயின் C3. இப்போ மேக்னஸ் கால்சன் என்ன பண்ணுறாருனா, ரூக் G5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவருடைய ரூக்கை வந்து இந்த ஒரு 5th ரேங்க்ல வந்து அலைன் பண்ணுறாரு. அவர் வந்து குயின் சைட்லாம் கேன்சல் பண்ணல.
இப்போ பிஷப் E2 இப்போ ரூக் C8. ஸோ ரூக் C8க்கு அப்புறமா பாருங்க மேக்னஸ் கால்சன் வந்து இந்த ஒரு சி பானை புஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ குகேஷ் வந்து இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு எஃப் பானை புஷ் பண்ணுறதுக்கான ரீசன் நம்ம கிங்கை வந்து ஆர்டிஃபிஷியலாக F2 ஸ்கொயரில் போட்டு ரூக்கை வந்து வெளியில் கொண்டு வரலாம். இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக மேக்னஸ் வந்து அவருடைய பிளான் படி இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த பானை உங்களால் எடுக்க முடியாது, எடுத்துட்டிங்கன்னா ரூக் டெக்ஸ் பானை. ஸோ மேக்னஸ் கால்சனுடைய ரூக்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மேக்னஸ் கால்சன் சைடு இந்த கேம் வந்து திரும்பிடும். ஸோ குகேஷும் பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து டேக் பண்ணல. குகேஷ் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கிங்கை வந்து F2 ஸ்கொயருக்கு மூவ் பண்ணிக்கிறாரு. இப்போ குகேஷோடைய ரூக்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக மேக்னஸ் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு D5 ஸ்கொயருக்கு போடுறாரு. ஸோ ரூக் D5க்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணால் குகேஷுடைய குயின் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு ரூக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு D5ல வந்து சூப்பராக ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும் குகேஷ்க்கு. ஸோ அதனால இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்றாருன்னா அவருடைய குயினை வந்து இந்த ஒரு C5லேருந்து விலக்கிக்கிறாரு. குயின் B2க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ பான் டெக்ஸ் பான். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு பானை வந்து மேக்னஸ் பிரேக் பண்றாரு. அண்ட் இந்த ஒரு C5லையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்றாரு. இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து பானை வச்சு இந்த டி பானை வந்து கேப்சர் பண்றாரு. ஸோ இந்த ஒரு சென்டர் ஃபைலும் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுக்கு இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு C5லையும் அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ மேக்னஸை பாருங்க அவருடைய கிங்கை அவர் கேசல் பண்ணலனாலும் எவ்வளோ அழகாக ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய த்ரெட் கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா கிங் F8. ஸோ இந்த ஒரு ஃபைல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா குகேஷும் அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இங்கே போடுவார். ஸோ குயினும் கிங்கும் ஒரே ஃபைலில் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கிங்கை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ குகேஷ் வந்து அவருடைய ரூக்கை ஃபைலில் போடுறாரு. இப்போ திரும்ப இந்த ஒரு பிஷப் வந்து ரிட்ரை பண்ணிக்கிறாரு. ஏன்னா இப்போ இந்த பிஷப் இங்கே பெருசாக எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட் குகேஷ் வந்து அவருடைய இன்னொரு ரூக்கை D5ல போடுறாரு. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ குயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டயக்னல் மூலிமா ஒரு சூப்பரான ஆக்சஸ் கிடைக்குது. இந்த இடத்துல இப்போ நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த F1 ஸ்கொயரில் போடுறாரு குகேஷ். நைட் F1க்கு அப்புறமா நெக்ஸ்ட் நைட் இங்கே ஜம்ப் ஆகிறதுக்கு ரெடி ஆகுறாரு. பட் மேக்னஸ் கால்சன் அதை விடலை. இந்த இடத்துல சிம்பிளாக F4 புஷ் பண்ணி இந்த ஒரு ஸ்கொயரை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இந்த ஒரு பானை நீங்கள் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல குயின் மூலிமா ஒரு செக் வரும். நீங்கள் வந்து நைட்டை வச்சு பிளாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் H2 செக் வரும். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஒயிட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நைட்டை வச்சு பிளாக் பண்ணாமல் உங்களுடைய கிங்கை மூவ் பண்ணிட்டீங்கன்னா பிஷப் H3 செக் வரும். பிஷப் H3 செக்குக்கு அப்புறமா கிங் G1 திருப்பி இந்த ஒரு F4 பான் ஃபால் ஆகும். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும் ஒயிட்டுக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் ஆக மொத்தத்தில் இந்த ஒரு பானை வந்து ஒயிட்டால் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் இந்த ஒரு நைட்டாலையும் வெளியில் வர விடாத அளவுக்கு மேக்னஸ் கால்சன் இந்த ஒரு பானை சூப்பராக புஷ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த ஒரு பிஷப் வந்து குகேஷ் இப்போ வெளியில் கொண்டு வராரு. ஸோ இந்த ஒரு பிஷப்பை வெளியில் கொண்டு வரது மூலிமா நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிஷப்பையும் வந்து பின் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக இந்த ஒரு குயினை வந்து அன்பின் பண்ணிக்கிறாரு மேக்னஸ் கால்சன். ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன ஆகுதுன்னா பிஷப் E4. ஸோ இந்த இடத்துல பிஷப் E4 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்கு. பிஷப் E4 எதனால் மிஸ்டேக்குன்னு கேட்டிங்கன்னா பிஷப் ஆல்ரெடி இந்த D3 ஸ்கொயரில் இருக்கும் போது முக்கியமாக இந்த ஒரு இப்போ இந்த ரூக் வந்து B5 ஸ்கொயருக்கு வரவிடாமல் தடுத்துட்டு இருந்தது. இதே இந்த இடத்துல நீங்கள் பிஷப் E4 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக ரூக் E5 ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ ரூக் E5 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கரெக்டான மூவாக இருந்திருக்கும். ஸோ ரூக்காலையும் இங்கே வர முடியாது. இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு பிளாக்குடைய ரூக் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு. பட் இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி பிஷப் E4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா மேக்னஸ் கால்சன் கரெக்டாக ரூக் B5 மூவ் வந்து ஸ்பாட் பண்ணிட்டார். இந்த இடத்துல பாருங்கள் இந்த ரூக் வந்து B5ல சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு ரூக் வந்து C5ல சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுடைய ரூக்ஸ் வந்து ஃபுல்லாக போர்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குயின் எடுத்துகிட்டு வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு D2ல போட்டு. இப்போ மறுபடியும் இந்த ஒரு பிஷப் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய கொடசல் தராரு மேக்னஸ் கால்சன். ஸோ இந்த ஒரு ரூக்குக்கு அட்டாக்கு. ஆக்சுவலாக இந்த கேமில் குகேஷ் வந்து ரூக் C1 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரூக் C1 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் மேக்னஸ் கால்சனுக்கு அட்வான்டேஜ். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல நீங்கள் ரூக் C1 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக ரூக் B1 ப்ளே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூக் C2 செக் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் குகேஷோடைய இந்த ஒரு பிஷப் வந்து இங்கே சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிஷப்பை வந்து டேக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு செக்கோடு வரும். நீங்கள் இந்த நைட்டை இப்போ டேக் பண்ணி தான் ஆகணும். இந்த பானால் நீங்கள் டேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது மூலிமாவும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஒன்று நீங்கள் இந்த இடத்துல ரூக் மூலிமா குயினை வின் பண்ணலாம். அப்படி இல்லையா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி கிங்குக்கு டபுள் செக் தரலாம். இப்போ கிங் வந்து சென்டரில் இருக்கிற பான் மூலிமா
ஹைட் ஆயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா G2 ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு த்ரெட்டன் பண்றோம். இந்த நைட்டையும் வந்து வின் பண்ண த்ரெட்டன் பண்றோம். இந்த இடத்துல இப்ப நைட் G3 ப்ளே பண்ணி இந்த ஒரு ரூக்கோடைய ஆக்சஸ ஓப்பன் பண்ணாலும் குயின் மூலியமா ஒரு செக் வரும். ஸோ கிங் வந்து இந்த குயின் பக்கத்துல தான் இருந்தாகணும். ஸோ கிங் E2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பானை கூட நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பானை ப்ரொமோட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, நீங்க வந்து இந்த ஒரு குயின் எடுத்து தான் ஆகணும். குயின் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப பிஷப் C4 செக் பார்த்தீங்கன்னா ஒரு இடி மாதிரி விழும். ஸோ இந்த இடத்துல வந்து கிங்கால ஃபார்வர்ட்க்கு எங்கேயுமே வர முடியாது. அண்ட் இந்த ஒரு D2ல இருக்கிற குயினையும் விட்டுட்டு கிங்கால வெளியில வர முடியாது. ஸோ நீங்க வந்து பேஸ் ரேங்க்ல தான் உங்களுடைய கிங்கை போட் ஆகுற மாதிரி இருக்கும். பேஸ் ரேங்க்ல போட்டதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த G1லயும் B1லயும் இருக்கிற ரூக்கோடைய கனெக்ஷனே கட் ஆகுது. அதனால நம்ம இந்த ரூக்கையும் எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மேக்னஸ் கால்சன் இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல நைட் எக்ஸ் பிஷப் செக்குக்கு அப்புறமா நீங்க வந்து பானை வச்சு எடுக்காம ரூக்கை வச்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா ரூக் C2 ப்ளே பண்ணி நம்ம குயினை வின் பண்ணிடலாம். ஸோ இதனால இந்த ஒரு ரூக் B1னால ஏகப்பட்ட பிரச்சனை வரும் குகேஷ்க்கு. ஸோ அதனால குகேஷ் என்ன பண்றாருன்னா ரூக் எடுத்துட்டு வந்து C1ல போடுறாரு. பட் மேக்னஸ் கால்சன் பார்த்தீங்கன்னா இதையும் அவருக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இங்கே ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும், நீங்கள் வந்து குயினை வச்சு டேக் பண்ணுவீங்களா ரூக்கை வச்சு டேக் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு. நீங்கள் சப்போஸ் உங்களுடைய ரூக்கை வச்சு இந்த ரூக்கை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நைட் எக்ஸ் பிஷப் செக் வரும். ஸோ இந்த நைட்டை இப்போ எடுத்து தான் ஆகணும். இப்போ திருப்பி பான் டெக்ஸ் பான் செக் வரும், டபுள் செக் வரும் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் உங்களுடைய கிங்கை E1ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம G2 ப்ளே பண்ணிக்கலாம். திரும்ப இந்த ஒரு பானை நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு த்ரெட்டன் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் குயினை வச்சு இந்த பானை எடுத்து தான் ஆகணும். திருப்பி பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் D4. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பிளாக்கோடைய பீசஸ்லாம் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, ஒயிட்டோடைய பீசஸ்லாம் பாருங்கள் அந்த அளவுக்கு ஆக்டிவாகவே இல்லை. ப்ளஸ் இந்த இடத்துல மேக்னஸ் கால்சனுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, குகேஷ்க்கு இருக்கிற இந்த ஒரு 2 பானுமே பார்த்தீங்கன்னா 2 கார்னரில் தான் இருக்கிறாங்க. அந்த பானையும் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ ஆளுநாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூக் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ரூக்கை வச்சு எடுத்தால் பெரிய பிரச்சனை வரும். ஸோ அதனால் குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா குயினை வச்சு எடுக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு குயின் வந்து இந்த ஒரு சென்ட்ரு பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருந்தாலும் குயினை வச்சு எடுத்து ஆகணுன்ற ஒரு கட்டத்தில் குகேஷ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளப்பட்டுறாரு. இப்போ மேக்னஸ் கால்சன் இந்த ஒரு சென்ட்ரு பானை கேப்சர் பண்ணிட்டு இங்கே ஒரு செக் தராரு. இப்போ கிங் வந்து இங்கே மூவ் ஆகிக்கிறாரு. இப்போ மேக்னஸ் கால்சன் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிஷப் எடுத்துகிட்டு வந்து அழகாக இந்த E6 ஸ்கொயரில் போட்டுடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஒரு டயக்னல் வந்து சூப்பராக இந்த பிஷப் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த ஒரு பானையும் எடுக்க முடியாது. எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நைட் எக்ஸ் பிஷப் வரும். நைட் எக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா நீங்கள் திரும்ப இந்த ஒரு பானை வச்சு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரூக் B2 செக் வரும். ஸோ ரூக் B2 செக்குக்கு அப்புறமா பாருங்கள், இந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நீங்கள் இந்த செக்லேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக குயின் F2 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் ஏகப்பட்ட மெட்டீரியலை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. குகேஷ் வந்து குயினை வச்சு இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஃபைனலாக ரூக் B2 செக் வருது. ஸோ இந்த செக்குக்கு அப்புறமா கிங் வந்து இந்த ஒரு H1 ஸ்கொயருக்கு போகிறாரு. இப்போ குயின் F2 இந்த இடத்துல G2 ஸ்கொயரில் ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு மேக்னஸ் கால்சன். இந்த இடத்துல பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சனுடைய இந்த நைட்டும் ஹேங்கிங்கில் இருக்குது. இது டைரெக்டாக செக்கோட வரும். ஸோ குகேஷ் வந்து இந்த நைட்டை டேக் பண்ணிட்டு இங்கே ஒரு செக் தராரு. இப்போ கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப குயின் மூலியமா ஒரு செக்கு. இந்த ரூக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் வருது. இப்போ இந்த பானை புஷ் பண்ணி இந்த செக்கை பிளாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அதை தடுத்தே ஆகணும். அதனால இந்த இடத்துல இந்த ஒரு ரூக்கை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. ரூக்குக்காக குயினையே தராரு குகேஷ். இந்த இடத்துல இந்த ஒரு குயினை வந்து மேக்னஸ் கால்சன் ஃபைனலாக வின் பண்ணுறாரு. ஸோ இப்போ பாருங்க, மேக்னஸ் கால்சன் வந்து குயினை வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுடைய குயின்க்கு அகேன்ஸ்டாக குகேஷ் கிட்ட வந்து ரூக்கும் ஒரு மைனர் பீஸும் இருக்குது. பட் நம்ம ஒரு குயினை வச்சு ரொம்பவே அழகாக சமாளிக்கலாம். உங்ககிட்ட குறைஞ்சபட்சமாவது 2 ரூக்காவது இருக்கணும். 2 ரூக் இருந்தால் தான் நம்ம ஒரு குயினை வந்து சமாளிக்க முடியும். அதுவும் இது வந்து பொசிஷனல் வைஸ் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுடைய பொசிஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரூக் B1 ப்ளே பண்ணி குயினை சேஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த ஒரு பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு மேக்னஸ் கால்சன். இப்போ மேக்னஸ் கால்சனுடைய பானும் இந்த இடத்துல ஃபால் ஆகுது. B7 பானை இப்போ செக்கோட வரதுனால கிங் F8, இப்போ G4. ஸோ இந்த இடத்துல குகேஷ் வந்து அவருடைய இந்த பான்ஸை வந்து புஷ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் சிம்பிளாக இந்த ஒரு 2 பான் பார்த்தீங்கன்னா தூண் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மேக்னஸ் கால்சனுடைய இந்த ஒரு பான்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அட்வான்ஸ் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்போ A4 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா குகேஷ் வந்து கேமே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ மேக்னஸ் கால்சன் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தலான கேம் ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் குறிப்பாக கிளாசிக்கல் கேமை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து கொஞ்சம் ஃபார்மில் இல்லாத மாதிரி இருந்தது.
பட் இந்த ஒரு கேமில் என்னதான் அவரால் கேசல் பண்ண முடியலனாலும் அதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக எடுத்து அவருடைய ரூக்ஸை வச்சு ஃபுல்லாக கேமை கண்ட்ரோல் பண்ணி ஒயிட்டோடைய கிங்கை வந்து சூப்பராக அட்டாக் பண்ணாரு. ஸோ இந்த ஒரு கேமை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்போதான் யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.